அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை காளியம்மாள் ஆகிய நான் போட்டியிடுகிறேன். இதுவரைக்கும் பல தேர்தல்களில் நாம ஓட்டு போட்டிருக்கிறோம். ஏன் ஓட்டு போட்டோம், எதுக்கு ஓட்டு போட்டோம், என்ன காரணத்திற்காக வாக்கு செலுத்தணும், அந்த காரணம் நிறைவுற்றதா இல்லையா, மீண்டும் இவர்களுக்கு வாக்கு ஏன் செலுத்தணும், இதெல்லாம் யோசிச்சு ஓட்டு போட்டிருக்கோமா? என்ன இல்ல. ஏன் நான் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க 7 முறை காங்கிரஸ் வெற்றி பெற வச்சிருக்கீங்க. இந்த 7 முறையில் காங்கிரஸ் செய்தது என்ன? காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனைக்கான தீர்வு இதுவரைக்கும் கிடைச்சிருக்கா? கச்சத்தீவை மீட்டு கொடுத்திருக்கிறாங்களா? ஜிஎஸ்டி பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கா? இல்ல விலைவாசி உயர்வு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா? நில வளம் பாதுகாக்கப்பட்டிருக்கா? ஓஎன்ஜிசினால மீத்தேன் எடுக்கும் திட்டம் கைவிடப்பட்டிருக்கா? எது ஒன்றும் நடக்கல. காரணம் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் கொண்டு வந்து காங்கிரஸ் தான். இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும். அதே போன்று 2 முறை நீங்க அதிமுகவை ஜெயிக்க வச்சிருக்கீங்க. 2 முறையில யாராவது ஒருத்தர் போய் பாராளுமன்றத்தில் இங்க இருக்கக்கூடிய விவசாய பிரச்சனை பத்தி பேசிருக்காங்களா? மணல்மேடு சக்கர ஆலையை பத்தி பேசிருக்காங்களா? பஞ்ச ஆலையை பத்தி பேசிருக்காங்களா? காகித ஆலையை பத்தி பேசிருக்காங்களா? பால் பண்ணையை பத்தி பேசிருக்காங்களா? இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பத்தி பேசிருக்காங்களா? பெண்களுக்கான வேலை வாய்ப்பை பத்தி பேசப்பட்டிருக்கா? எது ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு ஓட்டு போட்டீங்க? இந்த பகுதியில் மருத்துவமனை பல நாள் பிரச்சனை தீர்க்கப்படாமலே இன்னும் இருக்கு. எதுக்கு தான் ஓட்டு போடுறோம்? ஏன் ஓட்டு போடுறோம்? வெறும் கட்சியை பார்த்து வாக்கு செலுத்துவது, சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவது, சாதியை பார்த்து ஓட்டு போடுவது, மதத்தை பார்த்து ஓட்டு போடுவது, இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்கன்னு வாக்கு செலுத்துவது, ஓட்டுக்கு பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவது. இதை தவிர இவருக்கு என் பிரச்சனை தெரியுமா? இந்த வேட்பாளர் யாரு, எங்க பிறந்தாரு, எனக்காக போராடி இருக்கிறாரா, எனக்காக பாராளுமன்றத்தில் போய் பேசுவாரா, இதுவரைக்கும் ஏதாவது பார்த்திருக்கோமா? நம்ம அப்படி பார்த்திருந்தா கொலை வழக்கு உள்ளவரெல்லாம் நீங்க தேர்வு பண்ணி அனுப்பிடுங்க கட்சிக்காக. உங்கள் கட்சியோ சின்னமோ போய் நான் சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே பேசாது. அறிவிச்சிருந்தவர்களை நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய வேட்பாளர் தான், உறுப்பினர் தான் போய் பேசுவார். இதுவரைக்கும் அவர் என்ன பேசினாங்க? போன முறை 5 லட்சத்துக்கு மேல ஓட்டு போட்டு அண்ணா ராமலிங்கத்தை ஜெயிக்க வச்சிங்க திமுக. ராமலிங்கம் என்ன முகம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? மூஞ்சி யாருக்கா ஞாபகம் இருக்கா? இங்க வந்திருக்காரா? அல்லது பாராளுமன்றத்தில் உங்களுக்காக பேசியிருக்காரா? இன்னும் சொல்ல போனால் விவசாய பெருங்குடி மக்கள் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்துவது தன் கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தை கழுத்தை தானே திருகிக் கொள்வதற்கு சமம். ஏன் கேட்டீங்கன்னா, கர்நாடகத்திலிருந்து காவிரியில் தண்ணி தர மாட்டாங்கிறாங்களா? அது யார் தெரியுமா? இதே காங்கிரஸ் கட்சி தான். இதே காங்கிரஸ் கட்சி தான் விவசாயிகளுக்கு தான் தண்ணி தரமாட்டேன், தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்றது இதே காங்கிரஸ் கட்சி. நம்மளை எவ்வளவு முட்டாளாக பார்த்திருந்தால் அதே காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து இந்த டெல்டா மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த பகுதியில இங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா நம்மளை எவ்வளவு முட்டாளா பாக்குறாங்க. நம்ம தான் யாரை நிப்பாட்டினாலும் ஓட்டு போட்டுறோம்ல. எல்லாம் பேசிட்டு போனாலும் தேர்தலுக்கு முத நாள் இருட்டா வந்து ஒரு 200 ரூபாய் காசை கொடுத்தோன்னு இவங்கதான் நம்மளுக்கு வாழுங்காலம் வாழ்த்துக்கின்ற தெய்வம் மாதிரி நினைச்சு ஓட்டு போட்டுறோம்ல. உங்கள் பிள்ளைகளுடைய நலனை பார்க்கறது இல்ல, கல்வியை பார்க்கறது இல்ல, குடிநீரை பார்க்கறது இல்ல, மருத்துவத்தை பார்க்கறது இல்ல, சாலையை பார்க்கறது இல்ல, படிச்ச பிள்ளைக்கு வேலையை பார்க்கறது இல்ல. நம்மளோட அதிகபட்ச தேவை 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய். ஒரு பன்னி குட்டி இருக்கு பாருங்க, அது 5000 ரூபாய் விற்குதுங்க பன்னி குட்டி. ஒரு ஆடு 15000 ரூபாய் விற்குது. ஒரு எரும மாடு 60000 ரூபாய் விற்குது. ஒரு பசு மாடு 50000 ரூபாய் விற்குது. 5 வருஷம் உங்கள் தலைக்கான விலை என்ன? உங்கள் வாழ்க்கைக்கான விலை என்ன? உங்கள் உரிமைக்கான விலை என்ன? 200 ரூபாய் தான். 200 ரூபாய் எப்படி இருக்கு பாருங்க நாடு. வாங்குறதா வாங்குறீங்க. ஒரு ஓட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்டா 5 ஓட்டுக்கு 10 லட்சம் ஆச்சு. நம்மளே வீடு கட்டு போயிடலாமே, மொத்தமா சேர்ந்து எல்லாரும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டு போயிடலாமே. யோசிச்சு பாருங்க. ஒரு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை, மணல்மேடு சக்கர ஆலை, பஞ்சாலை. உங்களுக்கு தெரியுமா, 1996 இந்தியாவிலேயே அதிகமான லாபம் ஈட்டின சர்க்கரை ஆலை இங்க இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை. அதை ஏன் மூடப்பட்டது? 2400 பேருக்கான வேலை பறிக்கப்பட்டது. 25000 விவசாயிகள் நிற்கதியாக நிற்காய்க்கப்பட்டார்கள். காரணம் யாரு? இந்த 2 கட்சிக்காரர்கள் தான். அதிமுக காலத்திலும் நடந்தது, திமுக காலத்திலும் நடந்தது, காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது நடந்தது. என்ன செஞ்சுட்டாருன்னா, ஐயா மணிசங்கர் ஐயருக்கு 4 முறை வாய்ப்பு கொடுத்தீங்க. என்ன பேசினாருன்னு எது ஒன்றும் இல்லைங்க. இது நாடாளுமன்ற தேர்தல். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு தேர்தலை எதுக்கு நம்ம எதிர்கொள்றோம்? 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னா எதுக்கு தேர்தல்? எவங்க காசு வச்சிருக்காங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போக வேண்டியதுதான்.
தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர், அடிப்படை உரிமை. உனக்காக பேசக்கூடியவரை, உன் பிரச்சனை தெரிந்தவரை, உன் பலத்தையும் நிலத்தையும் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பவரை வாக்கு செலுத்தி உங்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் பேச வைப்பதுக்கு பேர் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இதுவரைக்கும் அப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது திராவிட மாடல்ங்கிறாங்க. திராவிட மாடல் என்ன பண்ணாங்க தெரியுமில்ல? நான் ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு காணொலி பார்க்கிறேன். நான் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய பையன், அவர் ஒரு வீடியோவில் ஒரு மேடையில் இந்த மாதிரி வண்டியில் நின்று பேசுறார். என்ன பேசுறாருன்னா, என்ன பெண்கள்லாம் நீங்க அழகா இருக்கிறீங்க, திடீர்னு என்ன பளபளன்னு இருக்கிறீங்க, என்ன ஃபேர் அண்ட் லவ்லியா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பளபளன்னு வந்துட்டீங்களா, 1000 ரூபாய் பணம் வந்துருச்சா, அந்த 1000 ரூபாயை வாங்கி ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டு பளபளன்னு இருக்கமா. இந்த 1000 ரூபாய் கொடுக்காததுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? என் வீட்டு பெண்களை நீ எவ்வளவு மோசமா பேசுற. இதற்கு நான் ஒரு பதில் சொன்னேன். அந்த பதிலை மட்டும் இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் விட்டுட்டு வெட்டி எடுத்து போடுறாங்களா. ஒரு அற்பத்தனமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் வென்றுடுவா மயிலாடுதுறைன்னு பயம். எல்லா கருத்து கணிப்பும் காளியம்மாள் வெல்றா, நாம் தமிழர் கட்சி உறுதியா வெல்லுதுன்னு சொன்னதுனால ஏதாச்சும் ஒரு புறணையை கிளப்பி விட்டு பேரை தவறாக கெடுத்து விட்டு அதன் மூலமாக ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் தேவையா? இந்த அரசியலா இத்தனை ஆண்டு காலத்துல கத்துக்கிட்டீங்க? இந்த அரசியலா? நாங்கள் ஒன்றை சொல்றோம், இவர்கள் மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது. மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் வெற்றி பெற்று போன சட்டமன்ற உறுப்பினர் தான் மணல் குவாரி நடத்துறாரு. ஆத்து மணலை அள்ளி வித்துட்டு இருக்காங்க, மலைகளை உடைச்சு விற்கிறாங்க, பொது சொத்துக்களை எல்லாம் மாட்டே போறது, புறம்போக்கு நிலங்கள் எல்லாம் மாட்டே போறது, நிலம் பலம் சார்ந்த தொழிற்சாலையில மூடிட்டு நம்மளை எல்லாம் ஏழையாக்கி, அப்பதான் ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா வாங்குற சூழ்நிலையில வச்சிருந்து நம்மளை மேலும் மேலும் கடனாளி ஆக்கி, புழு இல்லாத அரிசி கூட இருக்கும், குழு இல்லாத ஊரு கிடையாது. இப்போ லோன் எடுக்காத பெண்களே கிடையாது. இப்போ காரணம் என்ன? பாலாறும் தேனாரும் ஓடுதா இந்த 3 வருஷத்துல? இல்ல இதுக்கு முன்னாடி 10 ஆண்டு இருந்தது அதிமுக. என்ன நடந்தது? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடந்தது, ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கடல் விற்பனை ஆனது. இதெல்லாம் நடந்தது. என்ன நடந்தது இது வரைக்கும்? யாருக்காக வாக்கு? அறிவிச்சிருந்தவர்களே சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு கிராமத்தை கூட குடிசைகளே இல்லாத பகுதியாக மாற்றி காட்ட முடியல இந்த 75 ஆண்டு காலத்துல. எதற்கு இவர்களுக்கு வாக்கு? பாராளுமன்றத்தில் போய் மிக்சர் தின்னு கொண்டிருப்பதுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? இங்கே ஒரு 1/2 கிலோ மிக்சர் வாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து சாப்பிட சொல்ல வேண்டியதானே? பாராளுமன்றத்தில் போய் பிரச்சனை பேசணும். முதல்ல வேட்பாளர் யாருன்னு தேடுங்க. காங்கிரஸ்ல மரியாதைக்குரிய சுதா அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் கிடையாது. அவர் சொந்த ஒரு கும்மிடி பூண்டி. சரி, வெளியூரா இருந்தாலும் பரவாயில்ல, என் பிரச்சனை தெரியுமா என்றால் தெரியாது. எந்த போராட்ட தளத்தையும் அவர் நிக்கல. இங்க அதே போன்று அதிமுக நிற்கக்கூடிய அண்ணன் பாபு அவர்கள், நீங்கள் கட்சியை பார்த்து வாக்கு செலுத்தினால் அவர் போய் அங்க அமைதியாக தான் உட்கார்ந்திருப்பார். நீங்கள் சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தினால் அவர் அமைதியாக தான் உட்கார்ந்திருப்பார். ஏனென்றால் அவர் பேசினதே இல்லை, மக்களுக்காக போராடியதே இல்லை. ஆனால் நான் 15 ஆண்டு கால மக்கள் போராட்டம், இதே காவிரி நதிநீர் உரிமைக்காக போராடி இருக்கிறேன், கச்சத்தீவை மீட்பதற்காக போராடி இருக்கிறேன், ஜிஎஸ்டிக்கு எதிராக போராடி இருக்கிறேன், நீட்டு தேர்வுக்கு எதிராக போராடி இருக்கிறேன், மலை உடைப்புக்கு எதிராக போராடி இருக்கிறேன், மணல் குவாரிக்கு எதிராக போராடி இருக்கிறேன், அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்கேன், அணு மின் நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்கேன். இத்தனை போராடி வழக்கு வாங்கி பெற்ற மகள் தான். என்னை நிராகரிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறை வாழ்க்கையை நாமளே பாழாக்குகிறோம் என்ற அர்த்தம். நமக்கான அரசியலை நாம் தான் செய்யணும். யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த இவர் மேடையில் போய் மேல உட்கார்ந்துக்கிட்டார், இவர் நமக்கு பிச்சை போடுவார்னு எதிர்பார்க்க கூடாது. அதிகாரம் மிக வலிமையானது. உலகத்தின் மேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது. எளிய மக்களுக்கான அதிகாரம் என்பது இன்னும் வலிமையானது. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. வாக்கு பெட்டியில 5வது இடத்துல இருக்கு மைக் சின்னம். நம்மளை, இந்த மக்களை, இந்த மண்ணையும் பாதுகாக்கின்ற ஒரு வேலையை படித்த பிள்ளைகள், எளிய பிள்ளைகள், இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை, புரட்சியை உருவாக்க உங்கள் வீட்டு பிள்ளைங்கள் நாங்கள் வந்து நிற்கிறோம். நான் மட்டும்தாங்க சொல்லலாம் உங்க வீட்டு பிள்ளைன்னு. ஏன்னா நிற்கிற எல்லா வேட்பாளரும் பல கோடி சொத்துக்கு சொந்தக்காரர், பிரச்சனை என்னவென்றே தெரியாதவர். அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையே வேறு, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையே வேறு. நமக்கான பிரச்சனைகளை களைய வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. சாதாரண குடும்பத்து பிள்ளையோ
சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போய் தனக்கான சட்டத்தை திட்டத்தை நான் தானே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் கொடுத்துருந்தாங்க, அதையும் முடிங்கிட்டாங்க. இப்ப மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏழை எளிய மக்களின் குரலும் பாராளுமன்றத்தில் சத்தமாக ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் அதுக்கு மைக் தேவைப்படுகிறது, மைக் சின்னம். இன்னொன்னு சொல்றேன், எந்த அரசியல் கட்சி சின்னத்தையும் நாங்க தூக்கிட்டு வரணும் அவசியம் இல்லை. எங்க சின்னம் இல்லாம எந்த அரசியல் கட்சியாலும் வாக்கு கேட்டு வரவே முடியாது. அதனால மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க, வலிமை தாங்க, எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். ஒன்றை மட்டும் வருகின்ற வேட்பாளரிடம் கேளுங்கள், எனக்கு ஓட்டுக்கு பணம் வேணாம். இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு போன பிறகு நைட் நேரத்தில் வருவாங்க 10 மணிக்கு மேல 200 ரூபா 300 ரூபா காசை கொடுத்துட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, என் பிள்ளைக்கு வேலை கொடு, நல்ல சாலை கொடு, நல்ல வீடு கொடு, அதுக்கப்புறம் நீங்க எந்த ஓட்டு கேளுங்கன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் பேசாத அரசியல் புரட்சி மயிலாடுதுறை மண்ணில் இருந்து தொடங்கி பாராளுமன்றம் டெல்லியில் ஒலிக்க வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க, வலிமை தாங்க, எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.